வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதமே குலைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீ ஜெயிக்க பிறந்தவன், நீ ஜெயிக்க பிறந்தவள், நீ வாழ பிறக்கவில்லை, வாழ மட்டும் பிறக்கவில்லை, ஆள பிறந்திருக்கிறாய். முதல்ல உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் ஆள கற்றுக்கொள்ளுங்க. இதில் தான் இச்சை அடக்கம் வருகிறது. இந்த 9 கனிகளை குறித்து வேதம் சொல்றதுக்கான காரணம் என்னவென்றால், உங்களுக்கு ஆளுகை சக்தி கொடுக்கறது அதுதான். சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, மூளை பிரச்சனை, சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுவான். பெரிய விஷயம் வருகிற பொழுது அழகாக செட்டில் ஆகிடுவாங்க. என்ன, உட்கார்ந்த முதல்ல செவித்திறனுடையவனாய் காணப்படுவான். செவித்திறன் இருக்காது, விசுவாசிக்கு இருக்காது ஐயா, செவித்திறன் இருக்காது. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை செவி உள்ளவன் கேட்க கடவன், கேட்கிறதுக்கு செவி உள்ளவன் கேட்க கடவன், கேட்க மாட்டான். இது ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை செவி உள்ளவன் கேட்க கடவன், கேட்கிறதுக்கு செவி